கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய தெய்வீக திருவிடம் நம்மோடு கூட பேச வேண்டும், ஆறுதல் படுத்தப்பட வேண்டும், விடுதலை தருத்த வேண்டும் என்று தான் அவருடைய தெய்வீக திருவிடம். நம்முடைய அன்பு அப்பா அவர், அவருடைய பிள்ளைகள் நாம் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் நாம் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அமைத்திருக்கிற அமைப்பு மிக மிக வியப்புக்குரிய அமைப்பு. தொலைக்காட்சி அமைத்து இதன் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை, நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற வார்த்தை. இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை, அந்த அன்பு ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்போம், அதை நாம் வாழ்வாக்கிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலைக்காக கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீர்கள். இப்பொழுது உடைய தெய்வீக திருவுளத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதப்படியில அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் தருகின்ற செய்தியை, தூய ஆவியானவர் தெய்வீக திருவிழத்திலிருந்து தருகின்ற வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. தூய ஆவியானவர் தானே இந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, உள்ளத்தை பற்றி எரிய செய்யும், தாங்கிக் கொள்ளும், உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தை, அருமையான வார்த்தை. ஆண்டவர் நம்மை தாங்குவார். ஆண்டவர் நம்மை தாங்குவார். அது எப்படியெல்லாம் தாங்குவார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கவலையே இல்லாமல் பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏசியா புத்தகம், நான் அடிக்கடி சில சகோதர சகோதரிகள் என்னிடம் பேசுகிற பொழுது நான் அவர்களோடு கூட நான் சொல்லுகின்ற வார்த்தை, ஏசியா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து அப்படியே படிங்க, அதில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு உணர்த்தி அப்படியே கொண்டு வாங்கன்னு சில வேலையில் சொல்லுவேன். இந்த நாளிலும் அருமை ஆண்டவர் தானே இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஏசியா 41ஆம் அதிகாரம் 10வது தெய்வீக திருவசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தைக்கு தான் நான் கொண்டு வந்தேன். உன்னை தாங்குவேன். நம்மை தாங்குவது எப்படி? அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு கருத்திலும் தான் நம்மை தாங்குகிறார். அந்த வார்த்தை படிக்கிற பொழுது நீங்கள் பழுபற்றிருக்கின்றிருக்கும். முதலாவது சொல்லப்படுவது என்ன? அஞ்சாதி. முதலாவது சொல்லப்படுவது அஞ்சாதி. இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது, நான் உன்னோடு இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சின்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அடுத்தது பார்க்கும், அது கலங்காதே, உன் கடவுள் நான் கடவுள். அடுத்தது பார்க்கும் பொழுது, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். மூணாவது பார்க்கின்றது. நாலாவது பார்க்கிற பொழுது, உதவி செய்வேன். உதவி செய்வேன். அஞ்சாவது பார்க்கிற பொழுது, உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன். இந்த கருத்து ஒவ்வொன்றும் நாம் சிந்தித்தோம் என்றவால்
தூய ஆவிக்குள் நாம் சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் எல்லாம் அவராயிருக்கார். நாம் அனுபவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்கு தான் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் சிந்தித்து தியானித்து கடந்து போகணும். சிந்தித்து தியானித்து கடந்து போகணும். எனவே இந்த நாளிலும் கூட தூய ஆவியானவர் உணர்த்துகின்றதானபடி இந்த வசன வார்த்தைகளை நாம் அப்படியே சிந்தித்து பார்க்கலாம். அஞ்சாதே என்று சொல்லுகிறார். இந்த நாட்களே முதலாவது அஞ்சாதி என்று இல்லைங்களா? அஞ்சாதி. இந்த நாட்களே பார்க்கிற பொழுது பலருக்கு பயப்படாதே. அந்த பயம் அஞ்சாதி, பயப்படாதே. அஞ்சாதி, பயப்படாது. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பலருக்கு பலவிதமான பயங்கள். எப்படி? சின்ன பிள்ளைங்களுக்கு வித்தியாசமான பயம், பெரியவர்களுக்கு வித்தியாசமான பயம். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து, திருமண காரியத்தை குறித்து இல்லைங்களா? திருமண காரியத்தை குறித்து, பொருளாதார தேவைகளை குறித்து, குடும்பத்தை நடத்துவதை குறித்து, தொழிலை குறித்து பல நிலையிலே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே என்று சொல்லுகிறார். அஞ்சாதே. உன் குடும்பத்தை குறித்து நீ பயப்படாதே. உன் பிள்ளைகளை குறித்து நீ பயப்படாதே. உன் எதிர்கால வாழ்வை குறித்து பயப்படாதே. எதை குறித்து நீ பயப்படாது என்று தான் ஆண்டவர் நாளில் தருகிறார். அது எப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலே அவ்விசுவாசம் உறுதிப்படுத்தும் நம்மை அவருக்குள்ளாக நடப்பித்து கொண்டே இருக்கும். எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க. இறைவசன வார்த்தையை சொல்லுகிற பொழுது எடுத்து அப்படி பார்க்கிறீங்க. எனக்கு நிறைய சகோதரிகள் தொலைபேசியில் பேசுகிற பொழுது அவர் சொல்லுவார்கள், தொலைபேசியில் நேரில் பேசும் பொழுது உங்கள் செய்தியை நான் அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று. நம்முடைய மக்கள் மட்டுமல்ல, மற்ற சபையை சார்ந்த மக்கள் கூட இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மற்ற சபையை சார்ந்தவர்கள். அதனால்தான் சில வேளையிலே இணை திருமுகம் வருகிற பொழுது நான் அவர்களே பொதுமொழி பேர்த்துன்னு சொல்லுவேன். அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள், எல்லாம் பேசுகிறார்கள். நாளிலும் இறைவசன வார்த்தை எடுத்துக்கொண்டிருக்கீங்களா? தொடக்க நூல் எடுங்க. 26ஆம் அதிகாரத்தை, தொடக்க நூலில் 26ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். தொடக்க நூலில் 26ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீ பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை அப்படி பார்க்கணும், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார் என்று. அன்று இரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். என்ன வார்த்தை பாருகின்றிருக்கு இல்லைங்களாக்கும். உன் வழிமரபை நான் பெருக செய்வேன் என்றார். ஆபிரகாம், நான் உன் கடவுள். ஆபிரகாமுடைய அந்த வார்த்தை திருப்பம் அந்த வசனத்தை எடுக்க அப்படியே படித்து பாருங்க. அதில் சொல்றாரு ரெண்டுக்கும். அவனை திருப்பம் அப்படி படித்து பாருங்க, என்ன அந்த வசன வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும். அன்று இரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். ஆபிரகாம் மகன் ஈசாக்கு. ஆபிரகாம் பொண்ணு இங்கே ஈசாக்கு அந்த சொல்கிற மாதிரி எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பயங்கள் அப்படிதான் இருக்குது. ஈசாக்கு இன்னும் நம்மளுக்கு அப்படியா இருக்கு. அப்போது அந்த சொல்கிற அந்த வார்த்தையை நீ பார்க்கணும். உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, உங்கள் அப்பாவை நான் எப்படிலாம் வழி நடத்தினேன்னு பார்த்துருக்கிறீல்ல, அறிஞ்சிருக்கிறல்ல இல்லைங்களா? உங்கள் அப்பாவை
அவன் எப்படி எங்கே வந்தான்? நான் அவனை தேர்ந்து கொண்டு கடந்து ஆபிரகாமை தேர்ந்து கொண்டு அவரை எப்படியெல்லாம் அவங்க நடப்பித்து வந்தேன்னு நீ பார்த்துருக்கல. அப்படி தான் சொல்லி கொண்டு வரார். எப்படியெல்லாம் இருக்கு ஆபிரகாமுக்கு நான் அப்பாவுக்கு இப்படிதான்பா இப்படிதான் நமக்கு தெரியாது. நீ வயிற்றில் பிறக்கலை, அப்பா பிறகு அப்படியே இருக்கு அப்படி பிறக்கல. அவரும் அப்பா அப்படிதான் நடத்திட்டு வந்தார். உங்கள் அப்பா எல்லாம் சொல்லிருப்பார்ல, உங்ககிட்ட உங்கள் அப்பா எல்லாம் சொல்லிருப்பார்ல இல்லையா? நீ கூட உங்கள் அப்பாவை எப்படிலாம் வழி நடத்த நீ பார்த்துருப்பில்ல. அதனால்தான் உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே சொல்லி அடுத்து சொல்றாரு, அஞ்சாதி அஞ்சாதி. அவன் அப்பாவை எப்படிலாம் ஆசிரிச்சேன், அதே மாதிரி நான் ஆசிரிப்பேன், ஏனெனில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசிரித்தேன், உன்னை பழுக பெருக செய்வேன் சொல்றார். ஆபிரகாமுக்கு எப்படி செஞ்சார் என்று சொல்லும் போது உங்க அப்பாவுக்கு இப்படிதான்ப்பா. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஏய் உங்க அப்பா இருந்தா தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படிலாம் வாழ்ந்தாரு, என்ன கஷ்டப்பட்டு என்ன உழைச்சி அப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி. இன்னைக்கு என் சகோதரர் இருக்கிறாரு, அவர் அடிக்கடி சொல்றது எங்கள் அப்பா அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் உழைச்சி அப்படிலாம் பண்ணி சொல்லுவார். என்னென்ன பிள்ளை பக்தி விசுவாசமாக இருந்தார், இப்படிலாம் போனாங்க எங்கள் அம்மா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அந்த சகோதரர் இந்த அமிர்தம் பெறுதல் ஒருவேளை ஒரு ஃபீல் பண்ணும்போது உங்கள் அப்பாவை நான் எப்படி ஆசீர்வதிச்சு உனக்கு தெரியாதா, அதை விட மேலே அவனை ஆசீர்வதிப்பேன் தான் நான் சொல்லி கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். ஆபிரகாமை என்னை ஆசீர்வித்து போல நான் உன்னை ஆபிரகாமின் தந்தை கடவுள் நான் தான், நான் உன்னை ஆசீர்விப்பேன் சொல்லுகிறார். அஞ்சாதே என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பின் வம்சம். அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்னைக்கு அங்க ஈசாக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வசன வார்த்தை எனக்கு சரி, நான் இதை சொல்லுகிற பொழுது ஒரு அன்றைக்கு நான் அன்றைக்கும் தூய ஆவின் உணர்த்தில் சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை, அப்படியே பணம். ஆனால் அதே நிலையில் பார்க்கும் பொழுது நான் இன்னும் ஒரு கருத்தை கொண்டு வரேன். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளாக வாழ்கிறவர்கள், உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். ஒன்று அரசராகமத்தை நீ பார்க்கிற பொழுது அங்கே பஞ்சம் உண்டாகிறது. ஒன்று அரசராகமது அப்படி எடுங்க, அது ஒன்று அரசாங்கத்தை அங்கே பஞ்சம் உண்டாகிறது. சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு பஞ்சம், மழை இல்லை அல்ல வறட்சி, எல்லாரும் அப்படியே போட்டு சாப்பிட்டு. அப்படிப்பட்ட நிலையில எலியா என்கிற ஒரு இறைவாக்கினரை கடவுளை அங்கே அனுப்புகிறார். யார்கிட்ட அனுப்புகிறார் பாருங்க, ஒரு பக்தியும் விசுவாசம் உள்ள ஒரு விதவையவள், கணவனை இறந்த விதவையவள், ஒரு பையன் தான் இருக்கான் அங்க விட்டுருக்கும். அப்போ கடவுள் எலியாவை அந்த விதவை பெண்ணுகிட்ட அனுப்புறாங்க. எலியான்னு பட்டினி வரவச்சு அப்படி போயிட்டு இருக்குது, அவங்க அனுப்புறாங்க. ஒன்று அரசராகமத்தை எடுத்து அந்த 17வது வசனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிறையா இருக்கும். அப்போது நீ அங்கே அதில் அவர் சொல்லி கொடுப்பார் அந்த எலியா பண்ணிட்டு எனக்கு சாரிபாத். இந்த 17ஆம் அதிகாரத்தை பார்க்கினாக்க அங்கே சாரிபாத் விதவைன்னு ஒரு தலைப்பு வருது பார்த்தீங்களா, விதவை சாரிபாத் இருக்கு. அதில் பார்க்கணுமானாக்க அவள் ஒன்றுமே இல்லை இருக்கு. எலியா போகிறான்னுக்கு. அப்போது இதெல்லாம் இந்த விறகெல்லாம் வெட்டி குச்சியெல்லாம் வெட்டி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குன்ட்டு. அப்போ எலியா அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அந்த விதவை சாரிபாத் என்கிற விதவை கிட்ட சொல்லுகிற வார்த்தையும் அங்கே போயிட்டு அந்த கடந்து வரைக்கும் சாப்பிட்டு 17ஆம் அதிகாரத்தில்
13வது வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். அருமையான ஒரு வார்த்தை. 17ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அம்மா சொல்கிறா, எலியா அவரிடம் வந்து சொல்கிறாங்க, எலியா அவரிடம் அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். என்னது எலியா காலத்து பஞ்சம்னு அப்படி பார்த்துட்டு வரோம். அதில் அப்படி பார்க்கும்போது அந்த 8வது வசனத்தில் சாரி பார்த்து கைமென்னு அவருக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த எலியா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு அப்பம் சுட்டு வாங்க சொல்லிட்டு சாப்பாடு கொண்டாங்க அட்டன்னு இருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாரி பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் போது மாவு தான் இருக்குது, நானும் எங்கள் பையனும் சுட்டு சாப்பிட்டு செத்து போயிடுவோம், அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எலியா சொல்கிறாரு, நீ முதல்ல போயிட்டு எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறார். என் அன்பானவர்களே, அப்பம் சுட்டு கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வருகிற பொழுது அந்த அம்மா போயிட்டு அது அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. போயிட்டு சொல்லிருக்கு, முதல்ல ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வந்து அந்த எலியா என்று இறைவாக்கினை கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டில் மாவு நிறைஞ்சிருக்குது. அப்படி மாவு அப்படி அந்த பாத்திரத்தில் நிறைஞ்சிருக்குது, எண்ணெய் அப்படி நிறைஞ்சிட்டு இருக்குது. பஞ்சகாலம் முடிகிற வரையும் அங்கே எண்ணெய் மாவு வத்தப்படவில்லை, எண்ணெய் குறையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உண்டு அங்கே சந்தோஷமாக இருந்தார் என்று அந்த 14வது வசனம் அப்படியே படித்தா தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்படி பாருங்க, ஒரு இறைவாக்கினரே அந்த சாரி பார்த்து விதவி அவர் கடவுளுக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அப்படியான நிலைத்தான் அங்கே நான் கொண்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் சாரி பார்த்து விதவி ஆண்டவர் அந்த எலியாவை அனுப்புகிறார். என் அன்பானவர்களை அமைதியாக அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் எப்படி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே வறுமையின் நிலையில் இருக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே என்று சொல்லுகிறார். நான் இது சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்திருத்தான் இருக்கு. எலியா கடவுளுடைய பணியாளர், இறைவாக்கினன் கடவுளுடைய பணியாளர் இறைவாக்கினன் அங்கே அனுப்புகிறார். அப்போ அவருக்கு நிலை அப்படித்தான், அங்கே போய் அனுப்புகிறார், அங்கே கொண்டு வந்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு, முதலாவது ஒரு பொட்டை சுற்றிவனுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுக்கணும். நீதிமொழி புத்தகத்தில் நீ பார்ப்பீங்கன்னாக்க முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல் பலனை ஆண்டவருக்கு கொடு, அப்பொழுது உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், களஞ்சியங்கள் ததும்பும் சொல்லுவாங்க நீதிமொழி. அப்போ இங்கே சொல்லப்படுகிற கருத்தை அப்படியா இருக்கு, அஞ்சாவது இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, கடவுள் ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலையிலே அனுப்பலாம். எலியாவை போல ஒரு ஊழியரையோ அல்லது ஏழை எளியவர்களையோ அனாதை நிலையில் இருக்கிறவர்களை உங்களோட அனுப்பலாம். அவர்களுக்கு அப்படி செய்கிற பொழுது அங்கே பாத்திரம் நிரம்பி வருகிறது தான் இருக்கும். எனக்கு என்ன நினைக்கணும், இந்த கருத்து நினைக்கணும். அடுத்து நீ பார்க்கும்பொழுது இந்த கருத்தோடு கொண்டு அடுத்த ஒரு கருத்தை நான் விரும்புகிறேன் பிரியமாவுகளை. 2 அரசராகம், முன்ன 1 அரசராகம் இருந்தானே, இப்போ 2 அரசராகம் எடுங்க. 2 அரசராகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் தூயான் உணர்த்துகிறது. அப்படி போயிட்டு பெருத்தான் தூயான் 6ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கும் பொழுது அந்த 16வது அந்த 12 வசனத்தில் அப்படி பண்ணலாம். 16வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது. அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். அங்க பார்க்கிற பொழுது மக்களை பார்த்து அங்க இருக்கிறவங்க பார்த்து பயப்படுறாங்க நிலைத்தான். அங்க பயப்படுறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு பயப்படுறான். அப்ப பயப்படுற பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு என்றுக்கு, அஞ்சாதே, அங்கே அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள்
மிக அதிகம் சொல்றாங்க. நம்மோடு இருக்கிறது யாரு? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் இல்லைங்களா? நம்மோடு இருப்பவர் பெருசனுக்கு இந்த கருத்து நம்மோடு இருப்பவனுக்கு. அப்போ அங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அங்கெல்லாம் சின்னதுக்கும் தான். இது பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க பெரிய. நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் இருக்கும் குறிச்சிக்கிட்டு நீ படிக்கணும்னா இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க, இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீ அந்த 7 வசனத்தை படிக்கனாக்க, உன்னை எதிர்த்துட்டு அவங்கள வருவாங்க, உன்னை எதிர்த்துட்டு வருவாங்க. ஆனால் அவங்க ஒரு வழியா வருவாங்க, ஆனா உன்னை பார்த்துட்டு 7 வழியா ஓடி போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 வழியா பண்ணுவாங்க. அப்ப யாரு? நம்மோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவர் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அங்க ஓடி போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கருத்தையும் அந்த கருத்தையும் கொண்டு வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க உங்க ஊர்ல உங்க பகுதியில ஒரு எளிய குடும்பமா இருக்கலாம், சாதாரணமா ஒரு எளிய குடும்பமா இருக்கலாம். உன்னை ஏத்துக்கிட்டு பெரிய ஒரு அரசியல்வாதியோ ஒரு ரவுடியோ அல்லது பெரிய பணக்காரனோ வரலாம். நீ ஒன்றும் பயப்படுமான, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நிலையை நீ கொண்டு வரப்பில்லை. அப்போ அவர் பெரிய ஒரு படையா இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மகலாம் போயிடுவாங்க. கருத்துக்களை நாம் தூய ஆவிலே சிந்தித்து நாம் கடந்து போவோம் என்றால் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த வசனம் இருக்கும் ஒவ்வொன்றும் அஞ்சாதேன். அந்த ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல முதல் வசன வார்த்தை சொல்லப்படுறது அஞ்சாதே என்று. நாம் அஞ்சக்கூடாது. நான் ஒவ்வொன்றும் கருத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி சொன்னாரு, சாரிபாத் விதவிக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு இல்லைங்களா, இங்க எப்படி சொல்லி கொடுக்கிறான்னு அதை விட இன்னொரு கருத்தை நான் சொல்லிக்கணும் பிரியமானவர்களே. ஏசியா புத்தகத்துல நான் ஒரு தூய உணர்த்துகிறேன். ஏசியா புத்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல, ஏசியா புத்தகம் 43ஆம் அதிகாரம், அதுல நான் சொல்லப்பட்ட ஒரு கருத்தோடு கொண்டு வருகிறேன். 43ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அதில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தையாகும். ஏசாயா 43ல் 1 முதல் 3 வசனத்தில் அதில் முதல் வசனத்தை படிங்க. யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீ எனக்கு உரியவன். கடவுளுடைய நிலையில் அவர் சொந்தம், ஆண்டுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை. நீ எனக்கு உரியவன், அஞ்சாதே. இந்த வசன வார்த்தை மட்டும் நாம் சிந்தித்து போனால் நிறைய நேரம் நாம் சிந்தித்து தியானித்து கொண்டு போகவே முடியும் பிரியமானவர்களே. அவர் சொல்றார், யாக்கோப்பேன்னு சொல்றார். யாக்கோப்பே, இஸ்ரவேலே, யாக்கோப் இல்லைங்களா? அந்த யாக்கோப் என்ற இடத்துல நம்முடைய பேரை போட்டுக்கிடுங்க, உங்க பேரை போட்டுருங்க. என்ன சொல்றீங்க? செல்வநாதன் உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, அந்த யாக்கோப் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய ஆண்டவர் நானே. அமிர்தம் உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கினவரும் நானே. தாயின் வயிற்றில் உருவாக்கினவர் நானே. உங்க பேரை சொல்றார். சகோதரா உங்க பேரை சொல்றார். சகோதரி உங்க பேரை சொல்றார். ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் சொல்லி அப்படியாக இருக்கு. அன்னைக்கு எப்படி யாக்கோப்பை இஸ்ரவேல் சொல்லி பேர் சொன்னாரோ அதே போல இந்த நாளிலும் ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி, அண்ணா உங்க பேரை சொல்றாருண்ணா, அக்கா உங்க பேரை சொல்றாங்க இல்லைங்களா, தம்பி தங்கச்சி உங்க பேரை நம்ம பேரை சொல்லி அந்த நாளைக்கு நான் நீ என்னுடைய மகள், எனக்கு உரியவன், உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை அருமையான கருத்து இல்லைங்களா? இந்த நாளிலும் இந்த கருத்துக்களை அப்படியா உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து பாருங்கள். நாம் பயப்படவே கூடாது, நாம் பயப்படவே தேவையில்லை.
அப்படியே நாம் ஒப்புக்கொடுக்கலாம். அந்த செய்தியை தொடர்ந்து நாளைய தினத்திலும் அப்படியே பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை தாங்குகின்ற ஒரு கருத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலே உற்சாகமும் விசுவாசமும் காரியங்களும் அவரிலே வாழ்க்கை மகிழ்கின்ற காரியங்களாக கடந்து வரும். அப்படியே கண்களை மூடி கேட்டிருக்கிற இறைவசன வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு நாம் கடந்துள்ளோம். ஆண்டவர் அஞ்சாதே அஞ்சாதே என்று சொல்லுகிறவர் இன்றும் நம்மோடு கூட அப்படியாக சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். மகனே மகனே என்று பேசுகிறார். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு மாறாது, என் அன்பு உன்னோடு. ஆண்டவர் நம்மை தாங்குவார், ஆண்டவர் நம்மை தாங்குவார் என்ற செய்தி அப்படியே வந்துருக்கும். ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த 5 பிரிவுகளில் பார்க்கும்போது முதல் பிரிவு அஞ்சாதே என்கிறது தான். அஞ்சாதே. யார் யார் எப்படிப்பட்ட நிலையில் அஞ்சுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளும் அப்படியே சொல்ல அஞ்சாதே. ரெண்டாவது அந்த 5 பாயிண்ட்டும் அருமையான பாயிண்ட்டு தொடர்ந்து நீங்கள் செய்தி கேட்கணும். அஞ்சாது என்று நேற்று தினத்தில் நாம் பார்க்கிற பொழுது இறுதியாக நாம் பார்த்தது என்னது? ஏசாயா புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 43ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3வது வசனம் வந்து படிக்க பார்த்தோம். அதில் முதல் வசனத்தை மட்டும் நாம் பார்த்தோம் அல்லவா? அது யாக்கோப்பே இஸ்ரவேலை உன்னை படைத்தவரும் உருவாக்கியமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவேன்னு சொல்லி இப்பொழுது கூறுகிறார். அஞ்சாதே சொன்னார் அல்லவா? அஞ்சாதேன்னு சொன்னார். அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை! உள்ளம் பூரிக்கிறது, நம்மை உறுதிப்படுத்துகிறது. நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் தெய்வீக திருவிழா அன்று மக்களோடு கூட பேசின ஆண்டவர்கள் எல்லாம் வார்த்தையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது. அன்று அவர்களுக்கு, இன்று நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும். அன்று தனிப்பட்ட விதத்திலே பேசியிருக்கிறார், பொதுமக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார் இல்லைங்களா? அன்று தனிப்பட்ட விதத்திலே பேசுகிற வார்த்தை, பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிற வார்த்தை நமக்கு தான். விழித்தின் வார்த்தைகள் எல்லாம் இன்னும் மண்ணும் அழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒன்றும் அழியாது சொல்லுகிறாரே வார்த்தை. அந்த வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அதில் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிறைவேறி தீர்கிறதா இருக்கிறது. எடுத்துட்டீங்க தானே? ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்க தானே? அதில் நீ பார்க்கிற பொழுது அந்த முதல் வசனத்தை நீ பார்த்தோம். முதல் வசனத்தை 43ல் முதல் வசனத்தை பார்த்தோம். அந்த இல்லையா, உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். அதை பற்றி பார்த்தோம். எனக்கு உரியவன், நீ கடவுளுடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. இல்லையா? நான் இயேசுவின் பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. கொண்டு போலான்ட்டுக்கு நீங்கள் அடுத்து 2வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்ன்றதுக்கு. அது அன்று அவருக்கு, இன்று நமக்கு. அன்று அவருக்கு, யாக்கோபு இஸ்ரவேலுக்கு அன்று அவருக்கு சொல்லுது, இன்று நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. வார்த்தையில் என்ன சொல்றீங்க, எப்படி உறுதிப்படுத்துறாரு பாருங்க. அப்படி அஞ்சாதே இல்லைங்களா?
அஞ்சாதே. நீர்நிலைகளை போகும்போது நீ அஞ்சாதே, அல்ல ஆறுகளை கடந்து போகும்போது அஞ்சாதே, தீ நெறிவுகளை போனால் அஞ்சாதே. என்ன கருத்து, என்ன கருத்து இல்லைங்களா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதுதான் சொல்லி கொண்டு வரான். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னும் உறுதிப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, நிலைப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். அடுத்த வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே, உன்னை விடுவிப்பவரும் நானே. எல்லாம் கையெழுத்துக்கு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன இறைவசன வார்த்தை ஒன்று எடுத்து நாம் கொண்டு வரும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கிறது பிரியமானவை பார்க்கணும். சரி, அதை நீ பார்த்துட்டு இருக்கும் இறைவன் இருக்கு. பழைய ஏற்பாட்டு அப்படியே சொல்லிட்டு பாருங்க, புதிய ஏற்பாட்டை எடுத்து பாருங்க, புதிய ஏற்பாட்டை எடுங்க. அந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எத்தனை அருமையான வார்த்தை நமக்காக விண்ணகமிட்டு மன்னகம் வந்த அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு வாசனை படிக்க மிச்சமா இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மத்தேயுவில் 26ஆம் அதிகாரம் எடுங்க, 10ஆம் அதிகாரம், மத்தேயுவில் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கு அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை இருக்கும். 10ஆம் அதிகாரம் எடுங்க, அதில் 10ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 31 வசனத்தை நீ பார்ப்பீங்கனாக்க அந்த 26ஆம் வசனம் கருத்தினிமா கொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எடுக்கிறீங்களா? 10ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் அது என்ன சொல்ல பாருங்க. அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. எனக்கு அந்த நான் பைபிளில் நம்முடைய பைபிளில் பார்க்கும் பொதுமொழி பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் மேலே தலை போட்டிருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் மேலே தலை போட்டிருப்பாங்க. அந்த தலைப்பு என்ன படித்து பார்த்தீங்கன்னா அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். இதெல்லாம் நாம் வந்து பைபிளை படிச்சுட்டு பண்ணலுக்கு அந்த தலைவை பார்க்கணும் போது நமக்கு உற்சாகம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது தலைப்பு அஞ்சாவது. அதில் தான் சொல்றீங்க, அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படையாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒன்றும் இருக்கின்றார்கள். அவங்களாம் நீ பயப்பட வேண்டாம். நான் நேற்று சொன்னதுக்கு இல்லைங்களா? உன்னை எதிர்த்து அப்படிலாம் வருவாங்க, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு என்னோடு இல்லையா? அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வருகிற பொழுது நாம் பயப்பட தேவையில்லைன்னு அந்த வார்த்தையாடு கொண்டு வந்துக்கும். அந்த அப்படியே படித்து நீங்கள் அப்புறம் படித்து பாருங்க. அதில் 31ஆவது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது, உற்சாகம் இருக்கு. 31ஆவது 26 படிச்சு பாருங்க, 31ஆவது வசனம் படிச்சது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்று. சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் அந்த வசனத்துக்கு முன்னாடி பண்ண உங்கள் தலைமுடி ஒன்றும் ஒன்றும் சொல்றதில்லை. இதெல்லாம் படிச்சு நீங்க அப்படி படிச்சு பாருங்க. அண்ணா அக்கா எப்படி சொல்லிருக்கிறார், சிட்டுக்குருவி ஒன்று இல்லைங்களா? சில வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வானத்து பறவைகளை பாருங்க, அது எப்படி உணவு கொடுக்குறாங்க, அது சேர்த்து வைக்கிறதுல ஒன்று இல்லை, காலையில் பரப்புறது போது சாப்பிட்டு வருது, அந்த மாதிரி உணவு கொடுப்பேன்னு சொல்லுவார். சிட்டுக்குருவி எப்படி பாருங்க. இப்படி இல்லாமல் ஆண்டவர் சில உதாரணத்து வழியாக ஓமைகள் வழியாக சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் பற்றி எழுந்து கடந்து போடணும். பைபிள் எடுத்து படித்து பாருங்க சகோதரனே, எடுக்கணும், எடுத்து கடந்து வரணும். இந்த பைபிள் எழுதப்பட்டது தூய ஆவினாலே, கடவுளுடைய வார்த்தை தூய ஆவினால் எழுதப்பட்டது. எனவே தூய ஆவி துணை கொண்டு அதை படிக்கிற பொழுது அந்த வசன வார்த்தைகளுடைய விளக்கம் எல்லாம் நமக்கு அப்படியே விரிஞ்சு போயிட்டே இருக்கும். அஞ்சாதே அஞ்சாதே, என்ன கருத்து இல்லைங்களா? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறேன். சரி, புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நிறைய சொல்லிக்கும். அடுத்து நாம் அது ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, முதல் பார்த்தோம் அஞ்சாவது. இரண்டாவது நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை உன்னோடு கூட இருக்கிறேன்
இன்னும் அங்கே அன்னைக்கு சொன்னமா பாஸ்ட் இருக்கிறேன் எனக்கு. அடுத்து நம்ம முன்னோடு கூட இருப்பேன், இருக்கிறேன், இருப்பேன், பாஸ்ட் அந்த நீச்சலுக்கு பார்க்குறது கடந்த காலம் நிகழ்காலத்தில் கொண்டு போகிறாருக்கு. முன்னோடு கூட இருப்பேன். இதுக்கு நிறைய நான் சொல்லணும். நீ பாப்பீனா அவனுக்கு முன்ன ஏசியாவில் 43ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்க தானே, இப்போ 41ஆம் அதிகாரம் எடுங்க. எனக்கு இந்த தூய ஆவியானவர் தானே. ஏசியாவில் 43ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்க, முன்ன படித்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி 41ஆம் அதிகாரம் எடுங்க. 41ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் நீங்கள் அந்த 13-14 வசனத்தை நீ படிப்பினாக்க அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 13-14. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து, உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன், நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர், என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். பிரியமானவர்கள் எப்படி சொல்றீங்க பார்த்து கொண்டு இருக்கும். அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன். முன்ன சொல்ல அந்த அஞ்சாது என்ற வார்த்தையோட கூட அப்படி இணைஞ்சி வருகிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையில் கொண்டு வரேன் இல்லைங்களா? எனக்கு உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன். வலக்கையை பற்றி பிடித்து, இந்த கையை பிடிச்சிக்கிட்டு, வையப்படை பிடிச்சிக்கிட்டு, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைங்களை கையை பிடிச்சி போவாங்க இல்லைங்களா? பயந்து பிள்ளைங்கள்லாம் பயந்து போகும்போது அதில் தடுமாறுகிற பொழுது அந்த வழி தான் போகும்போது அப்பா பெற்றோர்கள் இல்லைங்களா, அப்பா கையை பிடிச்சிடுவான். நம்முடைய அப்பா அவர், நம்முடைய கையை பிடிக்கிறார். அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி வா, இப்படிப்பா, இதுதான் வழி, இப்படிப்பா, இங்கே வா, அப்படிப்போன்னு சொல்லிட்டு பார்த்து வா. இதெல்லாம் நம்முடைய வலக்கையை பற்றி பிடித்து அவர் நடத்துறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு வலக்கையை பற்றி பிடித்து நடத்துறாரு. இன்னைக்கு எனக்கு இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே கூகுள் மீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கூகுள் மீட்டில் அந்த இறை செய்தியை கொடுத்துட்டு இருப்பேன். சென்ற வாரம் ஆண்டுடைய வழக்கரத்தை குறித்து நான் செய்தி கொடுத்தேன். ஆண்டுடைய வழக்கரம் வந்துக்கும். அந்த வழக்கரத்தை குறித்து நான் செய்தி கொடுத்த போது அந்த நிறைய சகோதர செய்தி கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, பிரதர், அந்த இறைவசன வார்த்தை அப்படியே உள்ளத்தை பட்டியறிய செஞ்சிருந்தாங்க, எனக்கு உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தி பிரதர் வழக்கரம். ஆண்டுடைய வழக்கரத்தை பற்றி நான் சொன்னேன். உங்களுக்கு தேவையான கோல் மீட்டர் செட்டை பண்ணி பாருங்க. வழக்கரம். அப்ப அவருடைய வழக்கரம் நம்முடைய வழக்கரத்தை பற்றி பிடிக்கிறது. அவருடைய வழக்கரம் நம்முடைய வழக்கரத்தை பற்றி பிடிக்கிறது. பற்றி பிடிச்சு அதுக்கு இல்லைங்களா? வழக்கரம் என்பது எப்படி? 2 விதமான கை இருக்குது. கைகள் 2 கை இருக்குது. வலக்கையுடைய வேற, இடக்கையுடைய வேற. வலக்கையுடைய பவர் பவர், இடக்கை இது கொஞ்சம் இல்லைங்களா இருக்குது. ஆனால் கூட நம்மெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது எது, பயன்படுத்துறது வழக்கரம் தானே. அந்த வழக்கரத்தான ஆண்டவர் வழக்கரத்தை பிடித்து வழக்கரத்தை பிடித்து நடத்தி பண்ணிக்கும். சரி, இந்த வார்த்தைகளோடு கூட பார்க்கும் பொழுது அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக வழக்கையை பற்றி உன் வழக்கையை பற்றி பிடித்து, இந்த வார்த்தை இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சகோதரனும் இஸ்ரவேலே என்று சொல்லி நமக்கோடு கூட யாக்கோப்பே என்று சொல்லி நம்மோடு கூட அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் யாக்கோப்பு என்பது நம்முடைய பெயர் தான் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசன வார்த்தையோடு கூட நான் சொல்ல நிறையும். அதே ஏசியா புத்தகம் நிறையா இருக்கு. ஏசியா புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்ல கூட இருக்குது.
அவர் சொல்லுவார் எனக்கு அந்த வசனத்து 48 அந்த 48 தெரியும். அதே ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 40ஆம் அதிகாரத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீ பார்ப்பினாக்கே அந்த வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. நான் முன்ன அப்பா பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அப்பா பற்றி நான் அப்பா பிள்ளைகளுக்கு எப்படி போகிறாங்க நடத்துகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தூய் உணர்த்தினார். இந்த பைபிளில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்லுன்ட்டுருக்கு. 48:17 இந்த வார்த்தை சொல்லிட்டு அது சொல்லுன்னு தான். அதனால தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இல்லைங்களா, செல்ல வேண்டிய வழியிலே நடப்பிக்கிறவர் அவர். வழக்கையை பற்றி பிடித்து செல்ல வேண்டிய வழியிலே போ நடக்க சொல்லு. தவறான வழி போகாத. எந்த கருத்து? ஆண்டவர் தானே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் சொல்லுகிறவர். எப்படிலாம் நடத்துகிறான்னு பார்க்கணும். இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது நான் தூய அவிலே உணர்ந்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமாக்குள்ளே ஏசியா புத்தகம், இது யோசுவா புத்தகம் எடுங்க. யோசுவா புத்தகத்தை எடுத்துட்டு அதில் நான் இங்கே நற்செய்தியெல்லாம் அறிவிக்கிற பொழுது நான் மக்களுடைய உள்ள பாரத்தோடு கூட எல்லா மக்களும் பைபிள் எடுங்க, படிங்க, இறைவசன வார்த்தையை படிங்க, கேளுங்க, அதன்படி நடங்க. அப்போ ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுது. என்னை அழைச்ச ஆண்டவர், கடந்த 36 விதமாக பயன்படுத்துகிற ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நற்செய்தி. மக்களுக்கு மீட்பின் காரியங்களை நற்செய்தி தான். நானாக அவ்வளோன்னு இருக்கு. அதை நான் அடுத்து சொல்கிறேன். என்னுடைய யோசியா புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 9வது வசனம் முதல்ல படிங்க, அப்புறமேல 8வது வசனத்தை படிக்கலாம். 9வது வசனம் முதல்ல படிங்க, அடுத்து 10வது வசனம் 8வது வசனம் படிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகோள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். எப்படி? அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு. உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. கடைசி வார்த்தை. முதல் வார்த்தை என்னது? நான் உன் கட்டளையிடவில்லையான்றார். என்ன கட்டளை? அந்த கட்டளைன்னு என்ன கட்டளைனாக்க அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் 8வது வசனத்தை படிச்சா தெரியும். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அதுல அது முன்னாடி இருக்கு. இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். திருச்சட்ட கையை விட்டு விலகாதிருக்கட்டும். இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து இதில் உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்றார். இதுதான் கட்டளை. அதுதான் 10வது வசனம் 9வது வசனம் பார்க்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கட்டளையிடவில்லையா? அஞ்சாதி, திகையாதி, திடமனதோடு இல்லைங்களா? இந்த 2 வசனத்தை நீ கூட் பண்ணி எப்படி இருக்கிறது? நாம் எடுக்கணும். பிரியமாக்களே, உன் திருச்சட்டம் உன் கையை விட்டு விலகாது இருக்கட்டும் சொன்னாக்க எப்பயுமே நீ எடுத்துட்டு போக எப்பயுமே எடுத்துட்டு இருக்கும். எப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்பெல்லாம் பயன்படுத்தணும். திருச்சட்டம் இரவும் பகலும் வாசித்து, அப்போ காலையில் எழுந்தவுடனே இப்போ ஜெபிக்கிற பொழுது பைபிள் எடுத்து இறைவசன வார்த்தையை படித்து கொண்டு வரணும். இறைவசன வார்த்தை, ஆண்டவரை என்னோட கூட பேசுங்க, இன்னைக்கு நான் செல்ற வேண்டிய பாடலாம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசிட்டேன்னாக்க சொல்லிக் கொடுப்பார். காலையில்
திருப்பும் மாலையில் என்னதுக்கும் பைபிள் எடுத்து படிச்சுட்டு ஆண்டவரை இந்த நாளில் நீ எனக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கா நன்றி செலுத்துறேன்ட்டு அந்த ஜெபத்தோடு கூட இறைவசன வார்த்தை அவர் நம்மோடு கூட பேசுவது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது இறைவார்த்தை வழியாக நாம் ஜெபத்திலே அவரோடு கூட சொல்லுகிறோம். இதுதான் ஜெபம். ஜெபம் ஜெபம் இந்த மாதிரி கொண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை குறித்து நான் இன்னும் அதிகமாக சொல்லணும்னு நினைக்கின்றேன். பார்க்கணும், பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எந்த வார்த்தை இருக்கிறார், கலங்காது தெரியாது என்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசன வார்த்தையை நம்ம உள்ள உறுதிப்படுத்தட்டும், நம்மை வழிநடத்தட்டும். நாம் அதுக்காக கடந்து வரலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். தொடர்ந்து செய்தியை நாட்களோடு கேட்கலாம். ஜெபிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எங்களை காண்கின்ற அன்பு பரலோக தகப்பனே, இதோ கண்ணின் மணி போல நான் உன்னை காப்பேன் என்று இதோ இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே காண்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வளர்க்கையை பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்சாதே, பயப்படாதே, திகையாதே என்று நீர் சொல்லுவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. திடப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. பலவிதமான கவலைகள் கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்து, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை பார்த்து, ஆண்டவரே வேலை இல்லாத பிரச்சனைகளோடு இருப்பவர்களை பார்த்து, ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவர்களை பார்த்து, இதோ கலங்காதே, திகையாதே என்று சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதில் சொல்லுவது மட்டுமல்ல, நீர் அவர்களை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, நோயோடு இருக்கிற நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக இங்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மருத்துவர்களுக்கும் மேலான மருத்துவராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்திலே பலவிதமான இன்னல்கள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பார்த்து நீ கலங்காதே, திகையாதே என்று சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் என்று சொல்லி இருக்கிறவரே, இதோ அந்த கண்ணீரோடு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே கண்ணீரை விட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பயப்படாதே, கலங்காதே என்று ஆண்டவரே சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவரே, நீர் கலங்காதே, திகையாதே என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், இன்னும் பயன்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாய்